கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலகரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த அதிகாரம் 6 உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதல். பிறகு யோசேப்பின் பெரிய இருதயம் அவன் சகோதரர்களிடம் வெளிப்பட்டது. அது 8 வசனம் வரைக்கும். இந்த 2 பிரிவுகளையும் இன்றைக்கு நாம் பார்ப்போம். அடுத்ததாக மற்ற காரியங்களை அடுத்த யூடியூப்லேயே கவனிப்போம். இன்றைய நாளிலே இந்த வேத பாடத்திற்கு நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இது யோசேப்பு தன் சகோதரன் சொன்ன வார்த்தை. அது எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதுவும் கிமு 1877ஆம் ஆண்டில் நடைபெற்றது. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதல். யூதா தன் சகோதரனும் எகிப்தின் அதிபதியுமான யோசேப்பை இன்னார் என்று அறியாமலே தங்களின் தந்தையுடைய பரிதாபமான நிலையை அவனிடம் எடுத்துரைத்தான். இதை கேட்ட யோசேப்பு உணர்ச்சி மேலிட அழ தயாரானான். ஆனால் தான் அழுவதை எகிப்தியர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக தன் வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியே போகச் செய்தான். பின்பு யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் அவர்களை தவிர வேறு ஒருவரும் அங்கில்லை. எல்லாரும் வெளியே போன பின்பு கதவை சாத்திவிட்டு தன் சகோதரர்களுக்கு முன்பாக சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே. அந்த சத்தம் பூட்டியிருந்த கதவுகளுக்கு வெளியிலே கூட அங்கே இருந்த எகிப்தியர்களுக்கெல்லாம் கேட்டதாம். அதோடு கூட பார்வோனின் வீட்டாருக்கும் கூட கேட்டதாம். பிரியமானவர்களே, அப்பனா அவன் எவ்வளவு சத்தம் போட்டு அழுதுருப்பான். யோசேப்பு தன் சகோதரன் மேல் இருந்த பாசத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். அதன் பிறகு அவன் தன் சகோதரத்தில் என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். அவர்களோ அவனுக்கு முன்பாக கலக்கம் அடைந்திருந்தபடியினால் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றார்கள். ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. இவன் தன்னுடைய சகோதரன் யோசேப் என்று சொன்னதை மகிழ்ச்சியா இருந்த போதிலும் அவன் அழுத சத்தம் அவர்களையும் கலக்கமுறை செய்துவிட்டு. இப்போது அடுத்த பகுதி 4 to 8 வரைக்குள்ள வசன பகுதி. யோசேப்பின் மாபெரும் இருதயம் அவன் சகோதரர்களிடம் வெளிப்பட்டது. மேலும் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் யோசேப்பின் அருகில் சென்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனான யோசேப்பு நான் தான். நீங்கள் அப்படி செய்ததற்காக சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பிரியமானவர்களே, யோசேப்பு தனக்கு நேர்ந்த கொடுமையை, சகோதரர்கள் தனக்கு இழைத்த கொடுமையை எந்த ஆங்கிள் எடுக்கிறான்னு பாருங்க. இது உண்மையிலே இதுக்கு பெரிய இருதயம் வேண்டும். தன் சகோதரர்கள் அவனுக்கு செய்த துரோகம். அவர்கள் அவனை முதலில் குழியிலே போட்டார்கள். பின்பு எகிப்துக்கு போகிற மீதான இடத்துல விற்று போட்டார்கள் அடிமையாக. எங்கிட்ட ஒளியட்டுண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு காரியம் செய்தவர்களிடத்துல இவன் என்ன சொல்றான், நீங்கள் அதை செய்தது நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 ஆண்டுகளாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகள் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே இங்கே அனுப்பினார். இவ்வளவு பெரிய இருதயம் வேண்டியதற்கு யோசித்து பாருங்கள். அவன் சகோதரர்கள் செய்த குற்றத்தை
அவன் சகோதரன் தனக்கு செய்த பிழையை அப்படியே மாற்றி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டான். பிரியமானவர்களே, இந்த ஆட்டிடியூட் நம்மள்கிட்ட இருக்கணும். மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் அது நல்லதுக்குத்தான் என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 8:20 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். அவரே என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்றான். எவ்வளவு காரியங்கள் பாருங்க. அவன் வாழ்க்கையில் நடந்தது கொஞ்சமா நெஞ்சமா. முதல்ல போத்திபார் வீட்டில் அடிமைப்பட்டான், அங்கே வீணாக குற்றம் சுமத்தப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பார்வோனிடத்தில் வந்தான். அவனுடைய கனவுகளை விளக்கம் சொன்னதுனாலே அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அவன் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் நினைத்திருந்தா, ஏண்டா நீங்க தானே இப்படி செஞ்சீங்க, நீங்க என்னை எதிர்த்தனுப்பினா நான் பட வேண்டிய விஷயம். அவன் கொண்டிருக்கலாம் அந்த இடத்துலயே. ஆனா எதையுமே யோசேப்பு பாசிட்டிவா எடுத்துக்கொண்டான். இவ்விடத்தில் யோசேப்பின் பெரிய பெருந்தன்மையுள்ள இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. அவன் சகோதரர்கள் அவனுக்கு கொடுமை செய்தார்கள், ஆயினும் அவன் அதை விளக்கப்படுத்திய விதமானது யாருமே எதிர்பாராததாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கு யாரும் தீமைகள் செய்தால் கூட அந்த தீமையிலையும் தேவன் ஒரு நன்மையை வைத்திருப்பார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் அது பெரிய பாடமாக இருக்குது. தன் சகோதரர்கள் தனக்கு செய்த அநியாயமான செயல்களை அவன் பெரிதாக பார்க்கவில்லை. மாறாக தேவனே தன்னை எகிப்து நாட்டுக்கு கொண்டு வந்ததாக பெருந்தன்மையுடன் கூறினான். தான் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வேளையிலும் தன் நீதி வழுவாத வாழ்க்கையின் மூலம் தேவ தயவை பெற்றுக்கொண்டான் இந்த யோசேப்பு. எனவே தன் சகோதரர்களை முற்றிலுமாக அவன் மன்னித்து விட்டான். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அவருடைய தகப்பனுக்கும் கூட பஞ்சகாலம் முழுவதனையும் உணவளித்து காப்பாற்ற அவன் தீட்டிய திட்டங்கள் அடுத்து வருகிற வசனங்களில் வருகிறது. நாம் இதை அடுத்த யூடியூப்ல கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை என்று காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோசேப்பின் மனநிலை நம்ம எல்லாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். ஏனென்றால் நாம் பிறர் செய்த தவறுகளை மன்னித்தால் நாம் செய்கின்ற தவறுகளை தேவன் மன்னிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம், மறக்க கற்றுக்கொள்வோம், தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.